இல்ல ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னா. மா ப்ளீஸ் மா, புரிஞ்சுக்கோங்க, போங்க. சரி. என்னாச்சு? அவர் வரலையா? இல்ல பாரதி, அவன் காலையில ஆபீஸ்க்கு வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டான். இருங்க வரேன். இந்தாங்கம்மா. இதுதான் நான் கோட் பண்ண டெண்டர்னு அவர்கிட்ட சொல்லுங்க. சரி. சரி பாட்டி, நான் கிளம்புறேன். சுருக்கு பை மாதிரி ஒரு கவர் இருக்கே, அதுல என்னமா இருக்கு? ஆதி அந்த ஷர்ட் எனக்கு போட்டு விடும்போது ஒரு செயின் அந்த ஷர்ட்ல இருந்துச்சு. அதான் அதையும் கவர்ல போட்டு கொடுத்தேன். செயினா? அதுல ஒரு சாவி இருந்துச்சா? ஆமா, இருந்துச்சு. ஐயோ, ஏ லட்சுமி! பாட்டி, என்னாச்சு இவங்களுக்கு? ஏன் இப்படி ஓடுறாங்க? ஆதி, பாரதி இதை கொடுக்க சொன்னா. இதான் பாரதி கொடுத்த டெண்டரா? இதுல 6 கோடி தான் இருக்கு. இந்த செயின் பாரதி கிட்ட தான் இருந்துச்சா? ஆமா ஆதி, நீ சட்டையை கழட்டி கொடுக்கும்போது அதுல இது மாட்டி இருந்துச்சா? குட் மார்னிங். எந்திரி எந்திரி. இந்தா. இந்தா. அம்மா, இந்த 3லாம் உன்னை தொடுமா? ஆரம்பிச்சிட்டான். என்னடா அது? நீ தொடுமா, நான் சொல்றேன். நீ சொல்லு, அப்புறம் நான் தொடறேன். இந்த 3லாம் ஒன்னு பீச், இன்னொன்னு பார்க், இன்னொன்னு சினிமா. இதுல ஒன்னு தொடுமா? டேய், நேத்து தானே எக்ஸாம் முடிஞ்சது, உடனே ஊர் சுத்தணுமா? என் ஃப்ரெண்டு தஸ்வன் வீட்ல எல்லாரும் ஊட்டிக்கு போறாங்களாம். நான் என்ன அங்க கூட்டு போக சொன்னேன்? சரி, இந்த 3 இடத்துக்குமே கூட்டிட்டு போறேன், ஓகேவா? ஐ ஜாலி. அம்மானா அம்மா தான். இப்போ பால் குடி. உட்காரு. இந்தா குடி. ஆஹா இல்ல, இன்னைக்கு எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லு, அப்பதான் குடிப்பேன். அவருக்கு மறுபடியும் பெயின் வந்தா 40 நிமிஷத்துக்குள்ள அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இல்லன்னா அவர் இறந்துருவாரு. ஆதித்யா, இந்த ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கோ. அடுத்த வாரத்துல இருந்து நீ எங்க சொன்னாலும் அம்மா கூட்டிட்டு போறேன். ஆஹா அதெல்லாம் முடியாது. இன்னைக்கே என்ன எங்கேயாச்சும் கூட்டு போ. ஆதித்யா, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, இந்த ஒரு வாரம் வெயிட் பண்ணு, கண்டிப்பா அம்மா கூட்டிட்டு போவாங்க. இப்படியே சொல்லி சொல்லி லீவே முடிஞ்சிரும். டேய், இன்னைக்கு டேட் 29 தானே, இன்னும் ஒரு மாசத்துக்கு மேல லீவ் இருக்குடா.
என்ன டேட்னு சொன்ன? 29மா 29. என்ன மித்ரா, நீ நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சுன்னா? நடக்கல, நடக்க வச்ச. எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது எனக்கு மட்டும் சொந்தமா இருக்கிற மாதிரி இருக்கணும். அதையும் மீறி அந்த விஷயத்தை யாராவது சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தா அவங்களே இருக்க கூடாது. அதான் உனக்கும் ஆதிக்கும் இடையில இனிமே யாரும் வரப்போறது இல்லையே. இருந்த ஒரே ஒரு பிரச்சனை ஆதியோட பொண்டாட்டி மட்டும்தான். இப்ப அவளும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்ல. அதனால தானே தைரியமா ஆதியை கூட்டிட்டு வந்து இங்கே சுத்திக்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் ஆயிடும். கல்யாணம் முடிஞ்ச கையோட அமெரிக்கா. எனக்கு ஆதி, அவனுக்கு நான், எங்களுக்கு நாங்கன்னு எங்க வாழ்க்கையை நாங்க வாழ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும்.